الرحيم وعن معاذ بن جبل رضي الله تعالى عنه قال لما بعثه رسول الله صلى الله عليه وسلم إلى اليمن ஹஜரத் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், எப்பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜரத் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அவர்களை யமன் நாட்டிற்கு கவர்னராக ஆக்கி அனுப்பி வைத்தார்களோ, ஹரஜ மஅஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களோடு சென்றார்கள். யூசிஹி அவர்களுக்கு வசியத் செய்து வந்தார். முஆதுன் ராக்கிபுன், முஆத் ரலியல்லாஹு அவர்கள் வாகனத்தில் இருந்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யம்ஷி தஹ்த ராஹிலதி, அவர்கள் வாகனத்திற்கு கீழே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்தவர்களாக சென்றார்கள். பெருமானாருடைய வயது 63, முஆத் ரலியல்லாஹு வயது 28. எங்க இருக்கு பாருங்க, காவாசி அரைவாசி வயசு கூட இல்லை. இவை அரைவாசி வயசு கூட இல்லை, சின்ன பையன் மேலே உட்கார வச்சு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்து செல்கிறார். இந்த இல்முக்கும் அவர்கள் கொடுத்த கதர் பாருங்க, மரியாதை பாருங்க. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யம்ஷி தஹ்த ராஹிலதி, அப்போ அவருடைய மாணவருக்கு தான் யார், குலாம், அவங்களுடைய அடிமை, அவங்களுடைய உம்மத், அவங்களுடைய ஜுசு, அவர்களுக்கு என்ன மரியாதை செலுத்துகிறாங்க நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ பணிவுனா என்ன, எப்படி நடக்க வேண்டும் என்பதை கற்றுக் கொடுத்தார். அந்த இல்முக்கு அவர்களுக்கு அல்லாஹ் ஜல்ல ஷான் தௌஃபீக் செஞ்ச அந்த இல்மு எல்லாமே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிச்சையில் தான் கிடச்சி. இல்லை முஆரிஸில் ஏற்கனவே பல வேதங்களை படித்து கற்றுக்கிட்டாங்க. அவர்கள் இப்போ ஃபகீஹுல் உம்மத்தாக இருக்கிறாங்களே, மாபெரும் அறிஞராக, அது யார் கொடுத்த பிச்சை? அது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போட்ட பிச்சை தான். இவர்களை கொண்டு தான் அவர்கள் இந்த அந்தஸ்து வந்தாங்க. ஆனால் அவங்க அந்தஸ்து இந்த உலகத்துக்கு காட்டுறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு எப்படி பணிய வேண்டும் என்ற பாடத்தை கற்றுக் கொடுக்கிறார்கள். அவர் உன்னை விட வயதில் இளையவர், கல்வியில் இளையவர், மாணவர், அனைத்திலும் இளையவராக இருந்தாலும் எல்லோருக்கும் மரியாதை கொடுத்து பழகுங்கள். இப்போ உங்களை தூதராக அனுப்பி வைக்கிறீர்கள், அவர்களுக்கு எப்படி மரியாதை கொடுக்கணும், உங்களுக்கு கீழுள்ளவர்களை எப்படி நடத்த வேண்டும் என்பதை நம்ம கற்றுக் கொடுக்கிறார். தந்தையாக இருந்தாலும் சரி, மகனுக்கு ஒரு மரியாதை கொடுத்து நடத்துங்கள். ஆசிரியராக இருந்தாலும் சரிதான், மாணவருக்கு ஒரு மரியாதை கொடுத்து நடத்துங்கள். ஷேகாக இருந்தாலும் சரிதான், முரீதுக்கு ஒரு மரியாதை கொடுத்து நடத்துங்கள். கண்ணியமிக்கவர்களை கண்ணியமான ஸ்தானத்தில் வையுங்கள். இதற்கு அவர்களுடைய மரியாதை இல்லாமல் அவர்கள் நடந்து கொண்ட பொழுதும் கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரிடத்திலும் மரியாதையாக தான் நடந்து கொண்டிருக்கிறார். உறவை துண்டித்தவர்களிடத்திலையும் திரும்ப திரும்ப உறவை ஆதரித்திருக்கிறார்கள். ஒரு முறைக்கு 4 முறை சொல்லி பார்த்தோம், நம்ம கூட பேசாமல் இருக்கிறார். ஒரு முறைக்கு 4 முறை கேட்டோம், அதுக்கு மேலே அவர் வர மாதிரி தெரியல, போடா இனிமேல் அவன் என்னடா நான் பேசுறது, அப்படி விடக்கூடாது. மௌத்து வரைக்கும் பேசிகிட்டே இருந்தோம். 100 தடவைனாலும் பேசணும். அவன் பேசணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா அவன் நம்மிடத்தில் பேசுகிற பொழுது நாம் அவனிடத்திலே பேசினால் அவனுங்களா அதுக்கு சவாபு என்ன திறமை. அவன் நம்மிடத்திலே பேசாதிருக்கும் பொழுது நாம் அவனிடத்திலே நாம் அவனிடத்தில் போய் பேசினா சவாபு கூட. ஒரு நண்பன் கோச்சிக்கிட்டான், ஒரு உறவுக்காரன் கோச்சிக்கிட்டாங்க, இப்போ அவன் போய் பேசுகிற, இப்போ நீ முதலில் முந்துற, அல்லாஹ் தஆலா உன்னை நேசிக்கிறான். ஏன்னா உறவை நீ சேர்க்கிற, உன்னை அல்லாஹ் தஆலா கூட சேர்த்துக்குவோம். அர் ரஹ்மு மின்னி முஷ்தக்கும் மின் ரஹ்மான், ரஹ்மான் பிரதனிக்கப்பட்டது. அது ரஹ்மு அல்லாஹ்விலிருந்து உள்ளது. மன் வசலனி, அந்த ரஹ்ம் அல்லாஹ் சொல்லுமா, எவன் வசலனி வசலஹுல்லா ஒமன் கதஅனி கதஅஹுல்லா அவு கமா கால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ யார் வாசிலுர் ரஹ்மான் இருக்கிறார், வாசில் பில்லா வயது, வாசில் பில்லா அல்லாவோட சீக்கிரம் உறவை யார் காத்தியோர் ரஹ்மான் இருக்கிறார், காத்தியும் இல்லா கல்லாவிட்டும் தன்னை துண்டித்து கொண்டவராகிறார். அப்போ ஒருத்தர் உன்னை வெட்டி வாழ்பவரோடும் சேர்ந்து இரு, சில்மன் கதாக அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அவரோட போய் சேர்றோம், அவர் ஒட்டிய நேரத்தில் போய் ஒட்டணும், அதுக்கு பேர் சிலத்துர் ரஹம் கிடையாதுங்க.
அவர் வெட்டிய நேரத்திலும் அவர்கிட்ட போய் நீ ஓட்டணும். இதுக்கு பேர் தான் சிலத்துருவார். உறவே ஆதரிக்கிறது. அவர் திரும்ப மூஞ்சி திரும்பி போட்டோம். திரும்ப பேசி 3 தடவை 4 தடவை கூப்பிட்டேங்க, அவர் வரல. இனிமேல் அவன் வாசலுக்கு போகணும். நான் மதித்து மார்க்கத்தை மதித்து நான் போய் 3 தடவை கூப்பிட்டேன், வரல. அப்புறம் என்ன? அப்படி கிடையாது, 300 தடவை கூப்பிடு. ஏன்? நீ 3 தடவை கூப்பிட்டாலும் ஒவ்வொரு முறையும் அல்லாஹ் அவனுக்கு பெரிய சவாபு கொடுக்குறான். உறவை ஆதரிச்சு அல்லாஹ் வாசில் பக்கா அவனை ஆக்குறான், அவனை நெருக்கத்தல்ல நசி பார்க்குறான். 3வது தடவை அவன் உன்ட்ட சேர்த்துக்கிட்டாரு. இப்போ 4வது தடவை அவன் வீட்டுக்கு நீ போகிறேன்னு வச்சுக்குவேன், சேர்ந்த பின்னாடி வருது. இப்போ அந்த சவாபு கிடைக்குமா? கிடைக்காது. உறவு ஆதரிச்சு அந்த சவாபு கிடைக்கும். ஆனால் காத்திலுர் ரஹ்மையும் நீ வாசிலுர் ரஹ்மா ஆக்கணி, அந்த சவாபு கிடைக்கும். இப்போ கிடைக்காது. அதுக்கு மேலே சவாபு இல்லாமல் போய்டும். அதனால் அவன் அப்படி இருக்கிறது நல்லது, உனக்கு நல்லது. உன் பேச்சு அவன் கேட்காமே 300 தடவை நீ போயிட்டே இரு. 300 தடவையும் உனக்கு சவாபு கூட கிடச்சிக்கிட்டே இருக்கும். அல்லாஹ்வுடைய ஹிக்மத் அது. சில பேர் வருத்தப்படுறாங்க, எத்தனை தடவை சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறான், இது மேலே அவனுக்கு என்ன சொல்கிறது? அல்லாஹ் எழுதி வச்சுக்கோ. எத்தனை முறை சொன்னால் உபதேசம் பண்ணாலும் ஒருத்தன் கேட்கவே இல்லை. இப்போ மனசில் சடை உண்டாகும் பார்த்தியா? அவன் 10 தடவை சொல்லிட்டு கேட்கல, 11வது தடவை சொல்லு. நீ 10 தடவை சொல்லி அவன் கேட்டானா 11வது தடவை அவனுக்கு சொல்கிற வாய்ப்பு கிடைக்காது பாரு அவனுக்கு. அதனால் 11வது தடவை சொல்லு. கேட்டு சொல்பவனுக்கு விட கேட்காதவனுக்கு சொல்லும் போது சவாபு கூட கிடைக்கும். உறவோடு சேர்ந்து வாழ்பவனை விட உன்னை பிரிந்து வாழ்பவனிடத்தில் போய் நீ சேர்கிறாயே. 2 அண்ணன் தம்பி உனக்கு, ஒரு அண்ணன் முகப்பத்தா இருக்காரு, இன்னொரு அண்ணன் முகப்பத்தா இல்லை. முகப்பத்தா இல்லாத அண்ணனுக்கு நீ வீட்டுக்கு தேடி போனால் சவாபு கூட. முகப்பத்தா உள்ள அண்ணன் வீட்டுக்கு தேடி போகிறத விட நீ எஸ்சியை சேராத கேட்டுக்கிறான், என்ன செஞ்சாலும் கேட்குறதே இல்லை. அவனுக்கு அறிவுரை சொல்லிக்கிட்டே இருக்கிற. அம்ரு பில் மஅரூஃப் நஹி அனில் முன்கர், நல்லதை ஏவுவதும் தீயை தடுப்பதும் செய்து கொண்டே இருக்கிறாய். இப்போ சவாபு கூட. சொல்லி சொல்லி கேட்டு தொலைற ஜென்மம் இல்லைங்களே. திருத்த முடியாத கேஷாக இருக்கானே, திருக்க முடியாத கட்சி திமுகவாக இருக்கான் பார்த்துருக்கு. அந்த திமுக இல்லை, அரசியல் கட்சி சொல்ல போய் திமுக இது திருத்த முடியாத கட்சியாக இருக்கானே, திருத்த முடியாத களிசடையாக இருக்கிறானே, இவனுக்கு போய் என்ன சொல்கிறது? மஅதுரத்தன் இன்த ரப்பிஹிம். எல்லா இடத்துல ஏன் உபதேசம் பண்ணலை, நல்லா கேட்குவான் நம்மள. அதனால் எல்லா இடத்துல நம்மை தப்பித்துக் கொள்வதற்காக சொல்லு. மஅதுரத்தன் இன்த ரப்பிஹிம் அல்ல அல்லஹும் யர்ஜிஊன். ஒருவேளை அவன் திருந்தவும் கூடும் உன் ரசியத்தை கொண்டு. பனி இஸ்ராயேல் ஒரு பிரிவினர் மீன் பிடிச்சாங்க, அதை போய் ஒரு பிரிவினர் தடுத்தாங்க. இன்னொரு பிரிவினர் மீனும் பிடிக்கல, தடுக்கவும் இல்லை. இவங்க போய் அவங்கள்ட்ட கேட்குறாங்க, நீ தான் சொல்லி அவன் கேட்க மாட்டானே, அப்புறம் ஏன் சொல்கிற? இப்போ அவங்க என்ன பேர் சொன்னாங்க? மஅதுரத்தன் இன்த ரப்பிஹிம் லஅல்லஹும் யர்ஜிஊன். எல்லா இடத்துல நாங்கள் தப்பிச்சுக்கிறதுக்காக வேண்டியும் ஒருவேளை சேர்த்து கேட்டு பல தடவை சொல்லி அவன் திருந்திட்டான்னா அதுக்காக வேண்டியாக சொன்னோம். இப்போ அதுக்காக வேண்டி சொல்லணும். நான் போய் அவன் கேட்டுக்கிட்டு இருந்தாலும் கேட்காம இருந்தாலும் சொல்லிக்கிட்டே தான் இருப்போன்றோம், சொல்லிக்கிட்டே தான் இருப்போம். இதுதான் எங்கள் வேலை. அவன் கேட்டு பேச்சை, நம்முடைய பேச்சை மதித்து சொல்வதை விட நம்ம பேச்சை மதிக்கல, போதும் நிறுத்து, ரொம்ப ஓவராக தனிச்சியை சேர என்று எப்போதும் கிண்டல் பண்ணுறான். அப்பவும் சொல்லு, சவாபு கூட 2 மடங்கு 4 மடங்கு கூட. அதை விட 100 மடங்கு சவாபால கூட கொடுப்பான். பை உன்னை எல்லாம் பாராட்டுகிற இடத்தில் நீ பேசுவதை விட, நீ பயான் செய்வதை விட, உன்னை தூற்றுகிறார்கள் அந்த இடத்தில் போய் மக்களுக்கு நசியை சேர, அது பெருசு, பல மடங்கு சவால். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு சொல்கிறார். அலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹுன்னு திரும்பி சொல்கிறார். அவருக்கு திரும்ப திரும்ப சலாம் சொல்லுவார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு போ சலாம் சொல்ல வேண்டாம் அப்படிங்கிறான். திரும்ப மறுநாள் சலாம் சொல்ல மனசு வருமா? வராது. திரும்ப சொல்லு. அவன் புறக்கணிக்கும் பொழுதெல்லாம் அவனுடைய பதில் சலாமை சவாபை சேர்த்து உனக்கு கொடுத்துருவான். சலாம் சொல்கிறது உனக்கு சவாபு, பதில் சொன்னால் அவருக்கு சவாபு கிடைக்கும்ல. நீ பதில் சலாம் சொன்ன அவர் பதில் சொல்லலை, அந்த பதில் சொன்ன சவாபை சேர்த்து உனக்கு எல்லாம் வந்து 2 உனக்கு வந்துருச்சு. இப்போ சொல்லவும் போட்டோம். அதை பற்றி என்ன? பக்கீஸ் அலாஹாதா, இதே கியாஸ் பிடிச்சிங்க. சேர்ந்திருப்பவர்களை விட பிரிந்திருப்பவருடைய சேருவதில் நன்மை கூட. ஒருத்தரும் சொன்னார், எங்கள் அப்பா அம்மாவுக்கு நான் சிறுமை செய்கிறேன், வீட்டில் வச்சு தான் பார்க்குறேன், ஆனால் எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்ன கஷ்டமாக இருக்குது? 3 அண்ணன்மாருங்க 2 அண்ணன்மாருங்க போயிட்டாங்க, மனையம்மா கூட தனியாக போயிட்டாங்க, நான் வச்சு கவனிச்சுக்கிறேன் 3வது அண்ணன். ஆனால் எங்கள் அப்பா அம்மா எப்போ பார்த்தாலும் அந்த அண்ணன்மாரெலாம் அந்த அண்ணியை புகழ்கிறாங்க, என்னையே கொஞ்சம் திட்டிகிட்டு தான் இருக்கிறாங்க. சிறுமை செய்கிறது நாங்கள், செலவு செய்கிறது நாங்கள் ஒரு பக்கம். அவள் போல் அவங்க தேவையான செஞ்சு கொடுத்து உணவு கொடுத்தா நாங்கள் சிறுமை செய்கிறோம். ஆனால் என்னை திட்டுறாங்க, என் முண்டாஜி திட்டுறாங்க. அவனுக்கு அது தெரில இது தெரில, பரவாயில்ல அது அப்படி செய்து இப்படி செய்து. அவங்க கவனிக்காமல் போனாங்களே, அந்த அண்ணனும் கவனிக்கல, அந்த இன்னொரு அண்ணனும் கவனிக்கல, அவங்க அண்ணியும் கவனிக்கல, அண்ணியும் கவனிக்கல. என்னைக்காவது வருவாங்க,
வருஷம் ஒருக்கா லீவ் விட்டா ஸ்கூல் லீவ் விட்டா வருவாங்க. வரும்போது அம்மாவுக்கு பிரியமானது, அத்தாவுக்கு பிரியமாக சோப்பு டப்பா, அந்த பிஸ்கட் டப்பா, அந்த கடல மிட்டாயி, கேக்கு, அவங்க பிரியமான சாமான் இருக்கும்ல, அதை வாங்கி கொடுத்துனா அவன் சந்தோஷம். இவன் ஒரு நாள் வாங்கி தர மாட்டான் இந்த மாதிரி 3 நேரம் சோறாக்கி போடுறது அப்படின்னு ஒரே சந்தோஷமாக அவங்கள புகழ்ந்து, நீதாம்மா மருமக, இதான் மகன், அதோட எஸ்கேப் இருந்தால் வேலை செய்யணுமே அப்படின்னு வருஷமெல்லாம் நம்ம வச்சுருக்கிறோம். ஆனால் ஒரு நாளும் புகழ்வதே இல்லை. திட்டு, ஏச்சு, பேச்சு அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டு அழுகுறாரு. நான் சொன்னேன், நீங்கள் தாய் தந்தை கவனிப்பதனுடைய நோக்கம், இப்படி கவனித்தா நமக்கு யாராவது மாதம் 10,000 காசு கொடுப்பாங்க, அடுத்து நம்மளை முதலமைச்சர் ஆக்கிடுவாங்க, ஒரு எம்எல்ஏ போஸ்ட் கொடுப்பாங்க, இந்த மாதிரி உலகத்துடைய நோக்கம் எதுவும் இருக்குதா? இல்லை அல்லாட்ட நன்மை அடைய வேண்டும் நோக்கம் இருக்கா அவங்களுக்கு? என்ன நோக்கம்? இல்லை அல்லாட்ட தாய் தந்தையை கவனித்தா அல்லாவுடைய நன்மை இருக்குது, அதுதான் முற்றிலும் நோக்கமா? இல்லை வேறு நோக்கம் கலந்துருக்கா உள்ளன்னு கேட்டேன். முற்றிலும் என்னுடைய நோக்கம் அல்லாஹ்வுடைய ரிதாவை, அல்லாஹ்வுடைய அன்பை, அல்லாஹ்வுடைய ஜஸா கூலியை பெறணுங்கிறது தான் என் நோக்கம், வேறு நோக்கம் இல்லை. அல்ஹம்துலில்லாஹ், மாஷா அல்லாஹ். வாங்க, இப்போது அல்லாஹ்ட்ட நற்கூலி பெற வேண்டும் என்று ஆசைப்படுறது தான் நம்ம நோக்கம். இப்போ ஒரு நாளைக்கு நீ தாயை கவனித்தா 100 நன்மை அல்லாஹ் தர்றான்னு வச்சுருங்க. உதாரணத்துக்கு எண்ணற்ற நன்மைகள் கொடுப்பான். உதாரணத்துக்கு அந்த தாயும் தந்தையும் உங்களை பாராட்டி கொண்டிருந்து, உங்களை புகழ்ந்து கொண்டிருந்து, உங்களுக்கு அவர்கள் சந்தோஷமாக வரவிட்டு, ஆஹா இந்த வருஷம்லாம் போயிட்டானுங்க, என்ன என்னை கவனிக்கிறான், ஆஹா இந்த மாதிரி ஒரு மருமகன் வருமா, இந்த மாதிரி ஒரு மகன் வருமா அப்படின்னு பாராட்டி சீராட்டி உங்களை ஆதரிக்கும் பொழுது நீங்கள் கவனிச்சியா 100 நன்மை தான். அது எல்லாம் தான் கவனிப்பாங்க. இவனா ஒரு பையனா, என்னடி சோறு வச்சு இட்லி திண்டுபிட்டு, என்ன இட்லி கல் மாதிரி இருக்குது, தோசை திண்டுபிட்டு, திங்காமல் இல்லை திண்டுபிட்டு, தோசை சுடுத்துறது அவனுக்கு, அது சால்னா ஊற்றி சோறை திண்டுபிட்டு, சால்னா கச்சிருக்கு, உப்பு கூட பிடிச்சிருக்க, அப்போ மனசு வருத்தப்படுது. அப்போயும் சரி பரவாயில்ல மம்மி, நாளைக்கு சரியாக அனுப்பிச்சிடுறேன் இன்ஷா அல்லாஹ் அப்படியே சிரிச்சுக்கிட்டே ஏற்றுக்கிட்டா 100க்கு 1000 மடங்கு 1000 நன்மை. இப்போ அம்மாவும் அத்தாவும் உன்னை சந்தோஷமாக வைத்திருக்கும் நேரத்தில் துவா செய்கிறாங்க, அந்த மாதிரி நேரத்தில் நீ செஞ்ச எவ்வளோ நன்மை? 100 நன்மை. அவங்க உன்னை திட்டுறாங்க, புறக்கணிக்கிறாங்க, இருந்துன்னு அவங்கள வீட்டு விட்டு துரத்தாம வீட்டில் வச்சு அவங்கள கவனித்து அவங்களுக்கு மரியாதை செலுத்துறையே 1000 நன்மை. நன்மை 1000 நன்மைகள், பல மடங்கு, 10 மடங்கு, 100 மடங்கு. ஒரே ஒரு காரியத்துக்கு அல்லாஹ் ரசூலுல்லாஹ் ஒரே கூலி கிடையாது. பை நீ 1 ரூபா கொடுக்குற, சில பேருக்கு 1 ரூபாய்க்கு 10 ரூபா, குறைஞ்சபட்சம் நாட்ட 10 ரூபா, சில பேருக்கு 70 ரூபா, நீயத்தை பொறுத்து, சூழ்நிலையை பொறுத்து, சில பேருக்கு 1 லட்சம் ரூபா. காபத்துல்லா கொடுத்தா எவ்வளோ நன்மை? 1 லட்சம் ரூபா. ஆனால் காபத்துல்லா கொண்டு போய் 1 ரூபா கொடுத்து வரணும் அவசியம் இல்லை. பை இன்றைக்கு இந்த 1 ரூபா இல்லை என்றால், இந்த 10 ரூபாய் இல்லை என்றால் அவன் சாப்பிட முடியாது, பட்னி கிடந்து செத்து போய்த்து போயிடுவான். அவனுக்கு 10 ரூபா கொடுத்த, நல்லா இருக்கு அவனுக்கு 10 ரூபா கொடுக்கறத விட அவனுக்கு கொடுத்தா பல பொருள் 1 லட்சம் நன்மை கிடைக்கும். காபத்துல்லா கொடுத்த மாதிரி அது. நீ காபத்துல்லா கொடுத்தா 1 லட்சம்னு நினைக்காத, இங்கே கொடுத்தாலும் அந்த 1 லட்சம் கிடைக்கும். என்ன பை, எந்தெந்த சூழ்நிலையில் அவளுக்கு ஒரு 10 ரூபா அவனை ஒரு சில பேர் வாழ்க்கையே மாற்றிடும். 10 ரூபா எத்தனையோ பேருடைய தலையெழுத்தையே கூட மாற்றிடலாம். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் நாம் கொடுக்கக்கூடிய காலத்தால் செய்த உதவி சிறிதென்னும் ஞானத்தின் மானப் பெரிது அப்படின்னு பல வள்ளுவரா. அந்த தகுந்த காலத்தில் நீ செய்யக்கூடிய உதவி, அது சின்னதாக இருந்தாலும் சரி, இந்த உலகத்தில் எல்லாத்தோட ரொம்ப பெருசு. தாகத்தில் உயிர் போயிருமா இருக்கு, அப்போ ஒரு பேர் தண்ணி கொடுத்து காப்பாற்றுறான், எவ்வளோ பெரிய உதவி. அப்புறம் எல்லாம் இங்கே பிறகு தண்ணி கிடைக்குது, ஒரு குடம் தண்ணி வந்து கொடுக்குறான், அது பெருசு கிடையாது. அந்த நேரத்தில் என்ன பை கொடுக்குறாங்க பாருங்க, அதுக்கு ஈடு இணை கிடையாது. அரும்பெரும் நேரத்தில் ஆனால் பத்ர் சஹாபாக்களும் போர் செஞ்சாங்களே, உஹதுலையும் போர் செஞ்சாங்க, கந்தக்லையும் போர் செஞ்சாங்க. பத்ர் சஹாபாக்களுக்கு ஈடு இணையா ஏன் இல்லைன்னு சொல்கிறாங்க? சொல்லலாம் பத்ர் சஹாபாக்களுக்கு ஈடு இணையே இல்லை. இஸ்லாம் கம்மியாக இருந்த நேரம், அந்த நேரத்தில் அவர்கள் 313 பேர் நின்று மார்க்கத்துக்காக தியாகம் செய்திருக்காவிட்டால் உலகத்தில் அன்னைக்கு கலிமா சொல்கிறதுக்கு வேறு நாதியே இல்லை. ஆனால் அதற்கு பின்பு பெரும் பெரும் போர்கள் நடந்து, இதை விட பெரிய பெரிய போர்கள் நடந்துச்சு. எர்மூக், காதிசியா, எல்லா போரும், தபூக் போர் நடந்துச்சு. 30,000 சஹாபாக்கள் கலந்து கொண்டாங்க. எத்தனை பேர்? 30,000 சஹாபாக்கள் கலந்து கொண்டாங்க தபூக் போரில். அவ்வளோ பேர் இருந்தாங்க.
ஆனாலும் இந்த போரில் கலந்து கொண்ட 313 சஹாபாக்களுக்கு ஈடாக யாருமே இல்லை. ஏன்னா காலத்தால் செய்த உதவி, சிறிதென்னும் ஞானத்தின் மானக்குறை, அது அந்த நேரத்தில் செஞ்ச உதவியாக விளைஞ்சபை. அதே மாதிரி விளைஞ்சுங்களா, ஒரே ஒரு பொருள் ₹1 கொடுத்ததுக்கு ஒருத்தர் கொடுத்தா ஒரு நன்மை, இன்னொருத்தர் கொடுத்தா ஒரு நன்மை, அந்த நேரத்தும் அந்த காலத்தை பொறுத்து. பெருமானார் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்கள் உஹது மலையிலும் தங்கத்தை தர்மம் செய்வதும் சரி, என் சஹாபாக்கள் அரை பேரிச்சம்பழத்தை தர்மம் செய்யறதும் சவாபில் ஒன்றுன்ட்டாங்க. சவாபில் 2 1. என்ன, அந்த அரை பேரிச்சம்பழத்தை கொடுத்து ஒருத்தர் முஸ்லீம் ஆக்கணும்னு சொன்னால் ஒரு சமுதாயம் முஸ்லீம் ஆச்சுன்னு அர்த்தம். அவருக்கு ஒரு நாடே இஸ்லாத்துக்கு வந்துருச்சுன்னு அர்த்தம். ஆரம்பத்தில் கோணலாக இருந்துச்சுன்னா ஒரு நாடே கோணி போச்சுன்னு அர்த்தம். என்ன கோணம்? அப்போ ஒரு சில ஆரம்ப காலத்தில் அடிப்படை ஃபவுண்டேஷன்ல அவர்கள் ஒவ்வொரு பொருளும் ரொம்ப பெரிய விலை உயர்ந்தது கொடுத்தது. அந்த நேரத்தில் அவர்கள் இல்லாத நேரத்தில் சம்பாதிச்சு அரை பேரிச்சம்பழம் தர்மம் செஞ்சு அதன் காரணமாக ஒருத்தர் பசியாற்றி ஒருத்தர் களிமா சொல்லி இஸ்லாத்துக்கு வந்தால் அவர் பின்னால் பல ஆயிரக்கணக்கான பேர் இஸ்லாத்துக்கு வர்றதுக்கு அடிப்படை ஃபவுண்டேஷன். ஆச்சுங்களா? அதனால அரை பேரிச்சம்பழம் கொடுத்தது ஈடாகாது. நீங்க உஹது மலையளவு தங்கம் கொடுப்பதற்கு ஈடாகாதுன்றான். உஹது மலையளவு பேரிச்சம்பழம் சொல்லல, உஹது மலையளவு பேரிச்சம்பழத்தை கொட்டி இல்லை, உஹது மலையளவு தங்கம். உஹது மலையளவு தங்கம் இருந்துச்சுன்னு சொன்னா உலக நம்பரை பேரிச்சம்பழம் வாங்கலாம். அதுக்கு ஈடாகாது. இப்போ ஒன்றுக்கு 1 லட்சம்லாம் கிடையாது, எத்தனை மடங்கு பாருங்க. அரை பேரிச்சம்பழத்துக்கு ஈக்குவலா ஒரு பேரிச்சம்பழம் வச்சுக்கோங்க. உஹது மலையளவு தங்கம் கொட்டினா எத்தனையோ கோடி கொட்டணும். உஹது மலையளவு பேரிச்சம்பழம் கொட்டினாலே, உஹது மலையளவு தங்கம் கொட்டினா அந்த தங்கத்துக்கு பேரிச்சம்பழம் வாங்கினா உலகமே பத்தாது, அவ்வளோ தங்கத்துக்கு பேரிச்சம்பழம் வாங்கினா. அப்போ எத்தனையோ கோடி மடங்கு சவாபு அவங்களுக்கு. அவெல்லாம் இடத்துல 1க்கு 10, 100, 1000, லட்சம், கோடி, பல கோடி, 1000 கோடி மடங்கெல்லாம் இருக்கு. எல்லாருக்கும் ஒரே நன்மை கிடையாது. காலத்தால் செய்த உதவி மிகச்சிறிய உதவியாக இருந்தாலும் அந்த நேரத்தில் அவர்களை செய்து அந்த மானத்தை காப்பாற்றி அவங்கள உதவி செய்கிறது அல்லாத பெருசு. அப்போ தாய் தந்தை உங்களிடத்தில் சந்தோஷமாக இருக்கும் நேரத்தில் நீங்கள் அவர்களுக்கு செய்கிற உதவியை விட உங்கள் மேல் அவர்கள் வருத்தப்பட்டு உங்கள் மேல் அவர்கள் செஞ்சலப்பட்டிருக்கும் நேரத்திலும் அதையும் பெரிதுபடுத்தாமல் அவர்களுக்கு பணிவிடை செய்து, புகழும்போது எல்லாம் பணிவிடை செய்வான், திட்டும்போது யார் பணிவிடை செய்வான். ஒரு உஸ்தாத் புகழ்றாரு அனுச்சுங்களா, ஆஹா இந்த பையன் இருக்காரு, இவர் மாதிரி ஒரு உண்டா அவுலியா குஞ்சு இவர் அப்படின்னு புகழ்றாரு. இப்போ அவன் போய் உஸ்தாதுக்கு சேவை செய்கிறது பெருசு இல்லை. அவன் பையன் இருக்கான ரவுடி உன்னா நம்பர் அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க. அப்போவும் அந்த மாணவர் அந்த உஸ்தாதை விட்டு கோச்சிட்டு போகாமல் கூட இருந்து ஹிதமத் செய்கிறாருன்னா அது பெருசு. அப்படி தான் சோதனை பண்ணுவாங்க. அப்படி இப்படி திட்டினா இருக்கிறாரா போகிறாரா. ஷேഖന്മാர்கள் முருகி டெஸ்ட்டு வைப்பாங்க, திட்டி பார்ப்பாங்க, போந்து வைப்பாங்க, எல்லாமே செஞ்சு பார்ப்பாங்க. இருக்காரா போகிறாரா, எல்லாத்துக்கு முன்னாடி வச்சு திட்டுவாங்க கேவலப்படுத்துகிற மாதிரி. மனசுக்குள்ளே அவரோட உயர்வு இருக்கும், அவரை மேலே கொண்டு வரணுங்கிறக்கான திட்டுறது. அதை திட்டுவாங்க, எல்லாத்துக்கு முன்னாடி அவர் கேவலம் மாதிரி பேசுவாங்க. என்ன அறிவு இருக்கு அவனுக்கு, யாருக்கும் எல்லாத்தோட நீ இவ்வளோ மோசமாக இருக்கிறியான்னு சொல்லுவாங்க. ஒன்றை விட்டால் வேறு ஷேகா இல்லை, எங்களுக்கு 1000 ஷேக் இருக்காங்க, அவ்வளோமா சுற்றிட்டு இருக்கிறாங்க அவங்க பையை தூக்கிட்டு. போயா வேறு போகிறேன் போயிட்டே துரத்தி விட்டுருவாங்க அவங்க. அந்த நேரத்திலும் அவர் யார் அதை பணிவோடு ஏற்றுக்கொள்கிறாரோ அவரை அவர்கள் அரவணைச்சுக்கலாம். நினைஞ்ச பை ஏன் சொல்ல வர்றேன், பணிவு உயர்ந்தது தான். எல்லோரிடத்திலும் தனக்கு சமமானவர்கள பணிவை விட தன் மாணவர்கள் தனக்கு கீழே உள்ளவர்கள்ட்ட காட்டக்கூடிய பணிவு இருக்கு. எவ்வளோ உயர்ந்த பணிவு பார்த்தீங்களா. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் அவருடைய மாணவர், வயதில் இளையவர், மாணவர், அவங்களுடைய உம்மத்து, இவர்களால் கல்வி கற்றவர்கள், எல்லா சிறப்பையும் தான் கொடுத்தது அவங்களுக்கு, இவர்களால் நியமிக்கப்பட்டவர். இன்றைக்கு என்ன விரும்புகிறான் உலகம், தன்னால் நியமிக்கப்பட்ட தன்னுடைய அமைச்சர்களாக இருக்கட்டும், முதலமைச்சர் இவர், தனக்கு கீழே உள்ள அமைச்சர்களாக இருக்கட்டும், தனக்கு முன்னாடி சமமாக உட்காரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. இவர் சேரை போட்டு தனக்கு முன்னாடி சேரில் உட்காரக்கூடாது, அவர் இவருக்கு மட்டும் சேர் போட்டுக்குவாங்க முதலமைச்சர். அமைச்சர்கள் நின்றுட்டு தான் இருக்கணும், எல்லா அமைச்சர்களும் இவருக்கு மட்டும் தான் ஒரே சேர். அப்போ தான் என்னுடைய கெத்து என்னன்னு தெரியும். என்ன கெத்து, என்ன பெருமை, பெருமைக்கே உரியவர்கள், புகழுக்கே உரியவர்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர்கள் தன் மாணவரை வாகனத்து மேலே ஏறி உட்கார வச்சு இவங்க பக்கத்தில் நடந்து போகிறாங்க. ஒட்டகத்தில் உட்கார்ந்தா கால் தான் இவங்க மேலே மோதும், கூடவே நடந்து போகிறாங்க, கைத்தை பிடிச்சிக்கிட்டு நடந்துட்டு போகிறாங்க. இது என்ன பணிவு. அப்போது உன்னிடத்தில் பணிவை காட்டாதவர்களுக்கு நீ பணிவு காட்ட வேண்டும். உன்னிடத்தில் எகிரக்கூடியவர்களுக்கும்
உன்னை மதிக்காதவர்களிடத்திலும் அதை செய்யுது பணிந்து. ஒரு வயசான மனுஷன் உன்னை மதிக்கிறார், நீ அவர்கிட்ட பணிஞ்சு நடக்கிற, அது பெருசு இல்லை. ஒரு வயசான மனுஷன் உன்னை மதிக்க மாட்டாரு கொஞ்சம் கூட, அவர்கிட்ட பணிஞ்சு நடக்கிற, அது பெருசு. இப்போ இந்த முஆத் எல்லாருடைய அந்த சம்பவம் நமக்கு பெருமானுடைய உயர்ந்த தன்மையை காட்டுகிறது. எம்ஷி தஹ்த ராஹிலத்திஹி, அவனுடைய வாகனத்துக்கு கீழே நடந்து சென்றார்கள். ஃபலம்மா ஃபரக, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுடைய எல்லைக்கு வந்து முடித்த பொழுது, இப்போ திரும்பி போகக்கூடிய இடம் மதீனாவுடைய எல்லை இருக்கும், அந்த எல்லை வரைக்கும் வழி அனுப்பக்கூடியவர்கள் வருவாங்க. அப்புறம் ரோடு ஆரம்பிச்சிடும், மெயின் ரோடு ஆரம்பிச்சு வச்சுருங்க. இப்போ இங்கேருந்து அனுப்புகிறோம் இந்த மெயின் ரோடு வரைக்கும், அப்புறமேலே சல்லுன்னு போக ஆரம்பிச்சிடுவாங்க வண்டியில். அது வரைக்கும் கூட நாடகத்துக்கு போட்டு கூட போகிறாங்கல்ல, அது வழி அனுப்புறதுக்கு அந்த மாதிரி. பலம்மா ஃபரக, அவர்கள் அந்த இடத்தை வைத்து முடித்த பொழுது, செல்லும் இடம் வந்து விட்ட பொழுது, கால சொன்னார்கள், யா முஆத், முஆதே, இன்னக அசா அல்லா தல்கானி பஅத ஹாமி ஹாதா, ஒருவேளை இந்த வருடத்திற்கு பின்பு இதான் கடைசி சந்திப்பாக இருக்கலாம், அடுத்த முறை நீங்கள் என்னை சந்திக்க முடியாமலும் போகலாம். وَلَعَلَّكَ أَن تَمُرَّ بِمَسْجِدِي هَذَا وَقَبْرِي, நீங்கள் அப்படி ஒருவேளை அடுத்த முறை திரும்பி வந்தால் என்னை பார்க்க முடியாது, ஒன்றின் பள்ளிவாசலை பார்க்கலாம் அல்லது இந்த கபரை பார்க்கலாம் என்றுதான் கருதுகிறேன். எப்படி இருக்கும் அப்படி சொன்னாலே அப்படிதான் அர்த்தம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உறுதியாக சொல்லாமல் என்று நினைக்கிறேன், லஅல்லக் ஒருவேளை இப்படி இருக்கலாம்னு சொன்னால் என்னதான் அது அப்படிதான் அர்த்தம். நபியுடைய நாவலில் வந்தது தான் லிசா நுபுவத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எத்தனையோ அப்படி சொல்லியிருக்காங்க, அப்படிதான் நடந்துச்சு. ஒருவேளை ஜாஃபர் பின் அபி தாலிப் வஃபாத் ஆகிவிட்டால், ஷஹீதாகிவிட்டால், அப்துல்லா பின் ரவாஹாவை நீங்கள் தலைவராக நியமித்துக் கொள்ளுங்கள். ஒருவேளை அவர்கள் ஷஹீதாகிவிட்டால் ஸைத் பின் சாபித் ரலியல்லாஹு அவர்களை, ஸைத் பின் ஹாரிஸா ரலியல்லாஹு தலைவராக்கி கொள்ளுங்கள். ஒருவேளை அவர்களும் ஷஹீதாகிவிட்டால் நீங்கள் இன்னொருத்தர் வேற ஒருத்தர் யாரையும் விரும்பினா அவர்களை ஷஹீதாக்கி கொள்ளுங்கள் அப்படின்னாங்க. அது கேட்டிருந்த ஒரு யஹூதி சொன்னாராம், 3 பேர் ஷஹீதாக போயிடுவாங்க பாருங்களேன், ஏன்னா நபியுடைய நாவலை இவங்க இப்படின்னு சொன்னாலே, இப்படி இருந்தாலும் சொன்னாலே அப்படி நடக்கும்னு அர்த்தம். அது அப்படின்னு யஹூதி சொல்கிறாங்க. அங்கேருந்து சஹாபாக்கள் 3 பேரும் போயிடுவாங்க, போயிடுவாங்க. அந்த சஹாபாக்களுக்கு விளங்கிச்சு. அப்துல்லா பின் ரவாஹா எல்லாம் சொல்கிறாங்க, இன்ஷா அல்லாஹ் நான் இதில் போயிடுவேன். சந்தோஷம் தாங்க முடியல, அல்ஹம்துலில்லாஹ் நீ ஷஹீதுன்னு சொல்கிறாங்க. இவங்களை ஷஹீதாகி விட்டால்னாவே ஷஹீத் தானே அர்த்தம். அதுக்கு விளைஞ்சிங்களா? ஒரே ஆனந்தமயம், சந்தோஷம், கலிபேரு வகை, அப்படியே குதூகலமாக போகிறாங்க, சந்தோஷமா ஹாட்டை போட்டுட்டு போகிறாங்க. இல்லை அல்ஹம்துலில்லாஹ் இந்த போருக்கு ஷஹீதே மூத்தா, இந்த போரில் ஷஹீதே ஐயா. அவங்க ஷஹீதாக எவ்வளோ துடிப்பு இருந்துருக்கு, எவ்வளோ துடிப்பு இருந்துருக்கு. அப்துல்லா பின் ரவாஹா போகிறாங்க, எல்லாம் பெரும் படை போயிடுச்சு கொஞ்சம் தூரம். அப்போ அவங்களுக்கு இந்த போரில் ஷஹீதா பெருணும் ஆசை வந்து, கடைசியாக இன்னொரு பெருமானை பார்க்கணும் ரொம்ப ஆசை வந்துருச்சு. பெருமா வழி அனுப்பிச்சிட்டு போயிட்டாங்க, மஸ்ஜித் நபிக்குள்ளே போயிட்டாங்க, எதோ வழி அனுப்பிச்சு வச்சுட்டு போகும்போது இன்னும் ஒரு தடவை சொல்லுவாங்க, மனம் குளிர, கல்பு குளிர, கண் குளிர, இதுவான் திரும்பத்தை ஒரு தடவை பார்த்துடலாமா இப்படி. சரி போயிட்டா ஷஹீதா போய்ட்டு திரும்ப ஆகிரத்தில் பார்க்கணும், கபரில் வச்சுன்னு வருவாங்க. இது கண் குளிர இந்த தோற்றத்தை ஒரு தடவை பார்த்துக்கணுமே அப்படின்னு ஆசை. அவங்க சொன்னாங்க தன் ஃப்ரெண்ட்ஸுங்கள்ட்ட, நீங்கள் போயிட்டே இருக்கீங்க, 6 நாள் போயாச்சு, போயிட்டே இருக்கீங்க, வேலை இருக்குது, போயிட்டு வந்துடுறேன், வந்து சேர்ந்துக்கிறேன் அப்படின்ட்டு பயங்கர ஃபாஸ்ட்டாக குதிரை எடுத்துகிட்டு பறக்கிறாங்க. ஏன்னா மொத்த படையும் 3000-4000 பேர் கொண்ட படம் மெதுவாக தான் போக முடியும், ஃபாஸ்ட்டாக பறக்க முடியும். தனி ஒத்த ஆளாக இருந்தால் குதிரையில் ஏறி உயரத்தரமான ஜாதி குதிரை ஒன்று வச்சுருந்தாங்க, அதை வாங்கிட்டாங்க, பறக்கிறாங்க. காலையில் ஃபஜரில் பெருமானை அமைச்சு வச்சாங்க, 10 மணி 10 மணிக்கு போயிட்டு துஹரில் வந்துட்டாங்க. இங்கே திரும்ப அங்கேருந்து புழுதி பறக்க வந்து துஹரில் பெருமானோட சேர்ந்துட்டாங்க. ஒரு ரகத்து பெருமானை தொழுவாங்க இந்த முகத்தை பார்க்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ் சலாம் கொடுத்து பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தா ரவாஹா அப்துல்லா இங்கே இருக்கிறாங்க. இங்கே நிற்கிறீங்க நீங்கள், காலையில் அமிச்சாச்சு உங்க இங்கே வந்தீங்க இல்லையா ரசூலுல்லாஹ், இந்த போல ஷஹீதாகனு எனக்கு பேர் ஆசை, உங்கள் திருமுகத்தை கடைசியாக ஒரு முறை பார்த்தரணும்னு ஆசை வந்துச்சு, அதனால் உயர் ஜாதி குதிரையை வாங்கிட்டு வந்துட்டேன். இதான் இப்போ போனால் இன்னும் 1 மணி நேரத்தில் அவங்க பிடிச்சிருவாங்க, பறந்துடும் குதிரை அப்படின்னா. ஆசை சரிதான், என் சொல்லுக்கு நீங்கள் மாறி செஞ்சுட்டீங்க போங்கட்டோம். போயிட்டாங்க, அங்கே போய் சேர்ந்து போய் 1 மணி நேரத்தில் போய் பிடிச்சிட்டாங்க படையை. போர் நடந்துச்சு, போர் நடந்து இங்கே உட்காந்து போருக்கு லைவ் கமாண்ட்ரி பெருமானம் கொடுத்துருக்குறாங்க. சொல்லாங்க போர் ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இவங்க சண்டை போடுறாங்க, இவங்க அவங்கள வெட்டுறாங்க, அவங்கள வெட்டுறாங்க, இங்கேயும் சொல்லிட்டு வந்துருக்காங்க.
ஒரு ஜைத் பின் சாபித் ஹாரிசா ஜைத் பின் சாபித் இல்லை ஜைத் பின் ஹாரிசா ரதி ரஃபாத் ஆகிட்டாங்க. இன்னா இல்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் ஷஹீத் ஆகிட்டாங்க அவங்க. அடுத்து இவங்க அந்த இதை வாங்கிட்டாங்க. ஜாஃபர் பின் அபி தாலிப் கேல இப்போ இது இருக்குது, முன்ன பின்ன யாருன்னு தெரியல எனக்கு. அப்படின்னு சொல்லிட்டே வராங்க ஒருத்தரா. அப்துல்லா பின் ரவாஹா கையில் வாங்கிட்டாங்க. அவங்க ரூஹுக்கு எல்லாம் கொண்டு போயிட்டுருக்கான். ஸோ ஜாஃபர் இதில் பறந்து போகிறாங்க. அவருக்கு எல்லாம் 2 கையும் வெட்டப்பட்டுருச்சு. ஜாஃபர் பின் அபி தாலிப் ரலியல்லாஹு இந்த கையில் கொடியை பிடிச்சிட்டாங்க, எதிரி கையை வெட்டிட்டாங்க. இந்த கையில் பிடிச்சாங்க, இந்த கையை விட்டாங்க. 2 கையும் இல்லாத முண்டமாக கீழே விழுந்துட்டாங்க. 2 கையுமே இல்லை. அதோட ஷஹீதாக போயிட்டாங்க அவங்க. ஆனால் அல்லாஹ் தஆலா புதிய ரெக்கை கொடுத்துட்டாங்க அவங்களுக்கு, பிரம்மாண்டமான ரெக்கை. அந்த ரெக்கை அல்லாஹ் கொடுத்த ரெக்கையில் பறந்து அவங்க ரூஹு போயிட்டுருக்கு. ஏதோ அவங்க ரூஹுக்கு மக்கள் மலக்குகள் புடை சூழ போயிட்டுருக்குறாங்க. ஏதோ பறந்து போகிறத நான் பார்க்குறேன் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அதனால் அவங்க பேரை ஜாஃபர் தையாருன்னு பேர் வச்சுட்டாங்க. பறக்கும் ஜாஃபர், புரிஞ்சுங்களா? பறக்கும் தட்டு அப்படிங்கிறாங்களோ அது மாதிரி ஜாஃபர். இதை பேர் என்ன? பறக்கும் ஜாஃபர். இது ஏதோ போகிறாங்க பாருங்க பறந்து அப்படிங்கிறாங்க. அவங்க எல்லா உலகமும் தெரியும் அவங்களுக்கு. நமக்கு ஆலமே ஷஹாதாலே கண்ணு நுழையா இருக்குது, இருக்கிறதே தெரிய மாட்டேங்குது. ஆலமே ஷஹாதாவும் தெரியும், ஆலமே கைபும் தெரியும், ஆலமே அருவாகும் தெரியும், ஆலமு ஷஹாதாவும் தெரியும், ஆலமுல் அம்சாலும் தெரியும், கபல் நடக்கிறதும் தெரியும். கபல் 2 பேர் வேதனை செய்யப்பட்டிருக்காங்க. ஆலமுல் பர்ஸஹ் அதுவும் இந்த பெருமாள் கண்ணுக்கு தெரியும். ஆலமே ஜபரூத்தும் தெரியும், ஆலமே அருவாவும் தெரியும். ரூஹுடைய ஆழத்தையும் பார்க்குறாங்க. சொர்க்கத்தை பார்க்குறாங்க இங்கேருந்து, அது ஆலமே ஜபரூத். அது அங்கேயும் பார்க்குறாங்க. சொர்க்க நரகத்தை பார்க்குறாங்க இங்கேருந்து. என்ன கண் அது? தூர நஸ்தேக்கு தூரத்தையும் பக்கத்தில் உள்ளதையும் ஒன்று போல பார்க்கும் கண் அது. அந்த மாதிரி பெருமானை பார்க்குறாங்க. இந்த ரூஹு போயிட்டு இருக்கு. ஏன்னா பெருமானா ஸல்லல்லாஹு நாம ஆலமே ஷஹாதால இப்போ உட்காந்துருக்குறோம். நினைஞ்சுக்கலாம். பெருமானா 3 ஆழத்துக்கும் அவங்க தலைவர். ஆலமு ஷஹாதாவுக்கும் அவங்க தலைவர், ஆலமுல் அம்சாலுக்கும் அவங்க தலைவர், ஆலமே அருவாவுக்கும் அவங்க தலைவர், ஆலமே மலக்கூத்துக்கும் அவங்க தலைவர், ஜபரூத்துக்கும் தலைவர், லாஹூத்துக்கும் தலைவர். எல்லாத்துக்குமே சுல்தான் யாரு? பேரரசர் யாரு? முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்க தான். அதனால் எல்லாமே அவங்களுக்கு கட்டுப்பட்டு தான் இருக்கும். அது அப்துல்லா பின் ரவாஹா ரலியல்லாஹு ரூஹை கொண்டு போகிறாங்க. தங்க கட்டில் ஆச்சு, மலக்குகள் கொண்டு போகிறாங்க. அந்த கட்டிலுக்கு ஒரு கால் மட்டும் இல்லை, ஊனமுற்ற கட்டலாக இருக்குதுன்னா சொல்லலாம். தங்க கட்டில் தான். அந்த தங்க கட்டில் ஒரு கால், தங்கங்களும் முத்துக்களும் இழைக்கப்பட்ட கட்டில் அதை கொண்டு போகிறாங்க. ஒரு கால் இல்லை. ஏன் யாரை சொல்ல? என் பேச்சை கேட்கல. இத்தா சரியில்லை. இஷ்டம் இருக்கணும், இத்தாத்தும் இருக்கணும். காதல் அளவு கடந்த காதல் இருந்துச்சு. இத்தாத்து போங்கன்னா போகணும், இக்கணும் நில்லணும். அதுக்கு பேர் தான் உச்சக்கட்ட இஷ்டு. அப்போ சாபிக்கு அப்துல்லா பின் ரவாஹா ரலியல்லாஹு பெருமானுடைய காதலர், பெருமானுடைய பாடகர், கவிஞர். சொல்ல புகழ்ந்து நிறைய பாட்டு படிச்சிருக்காங்க. பெருமானை புகழ்ந்து அவங்க என்ன பாட்டு நிறைய பாடல்கள் இருக்கு. கவிஞர், பாடகர், சொல்ல புகழ்ந்து பாட்டு படிக்க தான் வேலையை. அவங்க முழுது தான் அவங்க வேலையை. அவங்களுக்கு காதல் இருந்துச்சு, சொல்ல பேச்சு கேட்கல. அந்த சொல்ல பேச்சு அவங்க கேட்காததும் காதலின் விளைவு தான். அது அவங்க ரூபா தங்க கட்டில் கொண்டு போயிட்டுருக்காங்க. அந்த ஒரே ஒரு சின்ன ஒரு மாற்றம் செஞ்சனால கால் உடஞ்சிருக்கு அப்படின்ட்டாங்க. இங்கேருந்து கமெண்ட் கொடுக்குறாங்க. இப்போ அங்கேருந்து சொல்கிறாங்க, மாதே ஒரு காலம் வரும், நீங்கள் அடுத்த வருஷம் வந்தீங்கன்னா நான் இருக்க மாட்டேன், எனக்கு கபர் இருக்கும், அதே மஸ்ஜித் இருக்கு, என்ன நீங்கள் பெற்றுக்கொள்ள மாட்டாம், போகலாம். பாரு சேர்த்துக்கிட்டாங்க, போகலாம், இப்படி இருக்கலாம். முற்றிலும் அறிந்த முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முக்காலமும் அறிந்த மாலி ஹால் முஸ்தக்பிலும் அறிந்த முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உடனே கிளம்பிடுவாங்க எல்லாரும். ஆஹா, ஷிர்க் வச்சுட்டாங்க, ஷிர்க் வச்சுட்டாங்க, ஷிர்க் வச்சுட்டாங்க. என்ன ஷிர்க் வச்சாங்க? ஆலிமுல் கைபி வ ஷஹாதா அல்லாஹ் மட்டும்தான். அதை எப்படி ரசூலுல்லாஹ்க்கு சொல்ல போச்சா? கஃபாருல் ஹதாயா ரசூலுல்லாஹ் மட்டும்தான், அல்லாஹ் மட்டும்தான். அது எப்படி அந்த கஃபாருல் ஹதாயா ரசூலுல்லாஹ்க்கு சொல்ல போச்சா? அல்லாஹ்வுடைய சிஃபத்தை ரசூலுக்கு எப்படி சொன்னீங்க அப்படின்னு? தப்பே இல்லை பை. அல்லாஹ் தாலாவுடைய சிஃபத்தை அல்லாஹ்வுக்கு எப்படி இருக்கிறதோ அப்படியே இருக்கிறது ரசூலுல்லாஹ்க்கு சொன்னாதான் ஷிர்க். அல்லாஹ்வுக்கு பிஸாத் இருக்கு, ரசூலுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பில் அர்ல், அதாவது பில்லா அல்லாஹ்வை கொண்டு இருக்கிறது. தப்பே இல்லை. खुदा खुद से सुनता है, ரசூல் खुदा से सुनता है. அல்லாஹ் தன்னைத்தானே கேட்கிறான், ரசூல் அல்லாஹ்வை கொண்டு கேட்கிறார். அல்லாஹ் கொடுத்ததை கொண்டு இவர்களுக்கு இருக்கு, தப்பே இல்லை. மஜாசன் இது. அப்போ அல்லாஹ் தஆலாவுடைய சிஃபத்தை அல்லாஹ்வே ரசூலுக்கு பல இடங்களில் சொல்லி காட்டுறான். அல்லாஹ்வே சொல்லி காட்டுறான். கஃபூர் ரஹீம் அல்லாஹ்வுடைய பேர்.
ரஹீம் அல்லாஹ்வுடைய பேர், ரவுஃபுர் ரஹீம் அல்லாஹ்வுடைய பேர், எல்லா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அதெல்லாம் சஹாபாக்கள் அல்லாஹு வ ரசூலுஹு அஅலம், ஆலம் என்றால் மிக மிக அறிந்தவர்கள். கொஞ்சம் அறிந்தவர்களுக்கு பேர் ஆலிம், எல்லாவற்றையும் அறிந்தவர்களுக்கு பேர் என்ன? ஆலிம். அல்லாஹும் ரசூலும் தான் மிக அறிந்தவர்கள் சொல்லுவோம். நாங்கள் சொன்னோன்னா பெருமான சொல்லாது, என்ன அல்லாஹ்வுடைய பேரோட என்ன பேர் சொல்கிறீங்க? அல்லாஹ் ஆலம்னு சொல்லுங்க, என்ன விட ஆலிம்னு சொல்லுங்க. அல்லாஹ்வுக்கு ரொம்ப தெரியும், கொஞ்சம் தெரியும்னு சொல்லுங்க. அப்படி சொன்னால் இருக்குது. அல்லாஹு அஹலம் ரசூல் ஆலிம்னு சொன்னால் என்ன அர்த்தம்? அல்லாஹ்வுக்கு ரொம்ப தெரியும், 100 தெரியும், ரசூலுக்கு 10 தான் தெரியும்னு அர்த்தம். அல்லாஹு ரசூலு ஆலம் சொன்னால் ஷிர்க் இல்லை. அல்லாஹும் அவன் ரசூல் தான் மிக அறிந்தவர்கள். அல்லாஹுக்கும் 100 தெரியும், ரசூலுக்கும் 100 தெரியும். அல்லாஹ் தாலாவுக்கு அவனுக்கே தெரியும், அவனே ஆலிம். பெருமாள் சொல்ல ஜாத்தன் ஒன்றுமே அறியாத, ஜீரோவாக இருக்கிறாங்க. 10 தெரியாது, 5 தெரியாது, 1 தெரியாது, ஜீரோ. அந்த ஆலமாகி அல்லாஹ் இங்கே வந்துட்டான், அதனால இவருமே ஆலமாயிட்டான். அல்லாஹ் தாலா இங்கே இருக்கிறான். பாத்திபாரே வஜூத், பாத்திபாரே ஜாத், முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் பிரதிபலிக்கிறான். ஆகவே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய இல்மு ரசூல்ல பிரதிபலிக்குது. பிஸாத் ரசூல் யாரு? ஒன்றும் இல்லாதவங்க தான். லா தஅலமு ஷைஅ, எதையும் அறியாதவர்கள் தான், ஜீரோ தான், ஒன்றுமே இல்லாதவர்கள். ஆனால் அல்லாஹ்வை கொண்டு எதையுமே அல்லாஹ் அவங்க மறைக்கல. இல்மு எப்படி மறைப்பது? ஜாத்தியே அல்லாஹ் அவங்க மறைக்கல. எந்த இல்மு அல்லாஹ் மறைச்சிருப்பான்? நம்ம கருத்து இந்த ஒரு சாதாரண ஒரு பிரச்சனை, இதை வச்சுக்கிட்டு சண்டை போடுறாங்க. புக்கா வேல்யூமா தேவபந்தி பரேலியுடைய கருத்து என்ன? இல்ம கைப் அல்லாவுக்கு இருக்குது, ரசூலுல்லாவுக்கு இருக்குது. மறைவான ஞானங்களை அறியக்கூடியவர்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தேவபந்திகள் கருத்து என்ன? ரசூலுல்லாவுக்கு இல்ம கைப்பு கிடையாது. இதுக்குன்னு இவங்க எவ்வளோ பேர் புக்கு, இன்னும் அவங்க அவ்வளோ பேர் புக்கு. அதுக்கு மறுப்பு இப்படி போயிட்டே இருக்குது. மறுப்புக்கு மறுப்பு, அதுக்கு மறுப்பு, அதுக்கு மறுப்புன்னு அது சில்சிலாக போயிட்டே இருக்குது. இல்மக விஷயத்தில் இவங்க அடுத்து வரக்கூடிய ஆலிம்சா அதோட பெரிய புக்கு எழுதுறாரு, அடுத்துக்கத்து வரக்கூடிய ஆலிம்சா அதோட பெரிய புக்கு எழுதுறாரு. இவங்க இல்மகை இருக்குதுன்னு சாதிக்க, அவங்க இல்மகை இல்லைன்னு சாதிக்க இருக்காங்க. இல்மகை என்னன்னா மறைவானதை அறிவுதல். அப்போ இவங்க என்ன சொல்றாங்க? இல்ம கைப் இல்லை. அப்போ இல்மு ஷஹாதா ரசூலுல்லாஹ் இருக்குதுன்னு இவங்க சொல்கிறாங்க தேவபந்திகள். இல்மு ஷஹாதா ரசூலுல்லாஹ் இருக்குது, ஆனால் இல்ம கைப் இல்லை. பரேலியில் வந்து இல்மு கைப்பும் இருக்குது, இல்மு ஷஹாதாவும் இருக்குது. ஆனால் இப்போ ஈஸியான பதில் என்ன? ரசூலுல்லாஹ்க்கு பிஸாத் இல்மு ஷஹாதாவும் இல்லை, இல்மு கைப்பும் இல்லை, ரெண்டுமே இல்லை. அல்லாஹ் கொடுத்தா இல்மு ஷஹாதாவும் இருக்குது, இல்மு கைப்பும் இருக்குது. இது ரெண்டும் தனித்தனி பிரிக்க வேண்டிய அவசியம் இருக்குது. இது இருக்குது, அது இருக்குது, இல்லைன்னு ஏன் சொல்லணும்? ரெண்டு ரொம்ப ஈஸியான பதில் பயிர். இதை போய் முட்டிக்கிட்டு சாகணும் அவசியம் இல்லை. சண்டை போன என்ன இருக்குது? பெருமானாருக்கு இல்மு ஷஹாதாவும் கிடையாது, இல்ம கைபு இல்லைன்னு தனியாக ஒரு பேஷ் எடுக்கிற, அந்த பேஷ் எடுக்கிறதே தப்பு. இல்மே இல்லைன்னு சொல்லு, அது சரியான பேஷ். பெருமானாருக்கு இல்ம கைபு கிடையாதுன்னு ஒரு மௌது போட்டு தலைப்பெழுதி பயான் எடுக்கிறத நீங்கள் அதை பற்றி புக்கிறது தப்பு முதல்ல. இப்போ இல்ம கைபு இல்லைன்னா என்ன அர்த்தம் வருது? இல்மு ஷஹாதா இருக்குன்னு வருது. இல்மு மறைவான இல்மு இல்லை, அப்போ வெளிரங்கமான இல்மு இருக்குன்னு வந்துடுது. குர்ஆன் படி அதுவும் தப்பாச்சே. லா தஅலமூன ஷையா ஓலி அஹ்ரஜுக்கும் புத்தூன் உம்மாத்திக்கும் லா தஅலமூன ஷையா, எதையும் அறியாமல் அல்லாஹ் அவனை கொண்டு வந்தேன்னு சொல்கிறான். அப்போ ரசூலுல்லாஹ்க்கு இல்ம கைபு இல்லைன்னு நீ தேவபந்தி சொன்னேன்னா, தேவபந்தி என்ன தெரியுமா அர்த்தம்? அதில் நீ ரசூலுல்லாஹ்க்கு இல்மு ஷஹாதா இருக்குது அதான் அர்த்தம். அது ஏன் சண்டை போடுறது? நாம் देवबंदी கிடையாது, बरेली கிடையாது. हम देवबंदी भी नहीं, बरेली भी नहीं. इन्हें भाई हम तो चिश्ती की कादरी है, चिश्ती है कादरी. இவர்கள் கொடுத்த வழி தான் நம்முடைய வழி. கௌஸ பாக் கொடுத்த வழி நம்ம வழி. ஹாஜி அஜ்மீரி கொடுத்த வழி நம்முடைய வழி. ரலியல்லாஹு அன்ஹு அஜ்மஈன். இது ஒரு பிரச்சனையாக தேவையில்லைங்க. பெருமானுக்கு இல்ம கைப் இல்லைன்னு புக்கு போடாத. பெருமானுக்கு இல்மே இல்லைன்னு சொல்லி ஒத்துக்குவோம், எல்லாரும் ஒத்துக்குவோம். பிஸாத் தன் ஜாத்தை கொண்டு பெருமானுக்கு இல்ம கைபும் இல்லை, இல்ம ஷஹாதாவும் இல்லை, வெளிரங்க அறிவும் இல்லை, அந்தரங்க அறிவும் இல்லை. அல்லாஹ் கொடுத்தானால் இல்ம ஷஹாதாவும் இருக்குது, இல்ம கைபும் இருக்குது. இப்போ அல்லாஹ் எல்லாத்தையுமே கொடுத்தானா அது அல்லாஹ் தான் தெரியும். சிலதை கொடுத்தா சிலதை கொடுக்காம இருக்கலாம். யார் நம்ம கணக்காக இருக்குது? அல்லாஹ் இவ்வளோ இல்மு இருக்குது. அல்லாவோட இல்மு அளவற்ற இல்மு. அதில் அல்லாஹ் தான் நாடிது. அல்லாஹ் அர்ரஃபஹு அம்பாவின் வஅரத அம்பால் ஃபலம்மா அம்பாஹுல்லாஹு ஆமாம் தெரியுமா?
காலத்து மண் அம்பாக்கு அதான் அல்லாஹ் சிலதை சொல்லி கொடுத்தான், சிலதை மறைத்து விட்டான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயத்து வருது பாய் இங்கே அம்பா அர்ரஃபா பா அம்பா அம்பா ஆரத அன்பாக அது என்ன إذا أسر النبي إلى بعض أزواجه حديثا فلما نبأت به وأظهره الله عليه நபி அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா கற்றுக் கொடுத்தான். அரஃப பஅலஹு வஅரத அன் பஅதி, சிலதை கற்றுக் கொடுத்தான், சிலதை சொல்லிக் கொடுத்தான், சிலதை சொல்லிக் கொடுக்கல. முடிஞ்சு போச்சு. இப்போ அல்லாஹ் தஆலாவுக்கு இல்மு, அல்லாஹ்வோட இல்மு வந்து லா இலா நிஹாயா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்மு நிஹாயா, அளவுக்கு உட்பட்டது. ஆனால் அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்தது மாதிரி அகில உலகத்தில் யாருக்குமே கொடுக்கல. ஒட்டுமொத்த அன்பியாக்கள் எல்லாருடைய இல்மையும் ஒன்று சேர்ந்தா பெருமானாருடைய இல்முக்கு முன்னாடி கடல்ல விரல் நினைச்ச மாதிரி தான். ஆனால் அல்லாஹ்வுடைய இல்முக்கு முன்னாடி ரசூலுல்லாஹ்வுடைய இல்மு கடல்ல விரல் நினைச்ச மாதிரி தான். அல்லாஹ்வுடைய இல்முக்கு முன் பெருமானாருக்கு கொடுக்கப்பட்ட இல்மு ஒன்றுமே இல்லை. அதே மாதிரி காயினாத்துகள் எல்லா அன்பியாக்கள் அவுலியாக்கள் கொடுக்கப்பட்ட ஒட்டுமொத்த இல்மு இருக்குமே, அறிவு ஞானங்கள், அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்த இல்முக்கு முன்னாடி கடல்ல விரல் நினைச்ச மாதிரி. ومن علومك علم اللوح والقلم. யா ரசூலுல்லாஹ், உங்களோட இல்மு மிக பிரம்மாண்டமான இல்மு. அந்த இல்முல ஒரு சின்ன இல்மு தான் லௌஹ கலமுடைய இல்மு. லௌஹ கலம்னா மொத்த துனியாவும் அடங்கிருச்சு. ஆலிமுல் கைபு, இல்ம கைபு, இல்ம ஷஹாதா எல்லாமே எது வந்துருச்சு? லௌஹ மஹ்ஃபூஸ் வந்துருச்சு. லௌஹ மஹ்ஃபூஸுடைய இல்மு ரசூலுடைய இல்முல சின்ன இல்மு, அதோட பிரம்மாண்டமான இல்மை உடையவர்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனால் அந்த இல்மு அல்லாஹ்வுடைய இல்முக்கு முன்னாடி ஒன்றுமே இல்லை. அப்போ அல்லாஹ் தஆலாவுடைய இல்மு சுயமான பிஸாத் உள்ள இல்மு. அல்லாஹ் ஆலிம் பிஸாத். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆலிம் பிஸாத் கிடையாது. அவர்கள் இல்மு சுயமே இல்லை. அல்லாஹ் கொடுத்த இல்மை கொண்டு அவர்கள் அறிவார்கள். விஷயமே ஈஸியான விஷயம். எல்லாத்தையுமே அறிவார்கள். அல்லாஹ் எதை சொல்லி கொடுத்தனோ அதான் தெரியும். இது எவ்வளோ ஈஸியான விஷயம். இதுக்கு போய் புக்காக போட வேண்டிய அவசியம் இல்லையா? பெரும் பெரும் உலமாக்களை மோதிக்கிறாங்க, சண்டை போட்டுக்கிறாங்க. பாப்பா ஒரே வார்த்தையில் இந்த இல்ம கைப் மசாலா அல்லாயிருவாங்க. யா முஆத் இன்னக அஸா அல்லா தல்கானி பஅத ஆமி ஹாதா. இது அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா கற்றுக் கொடுத்தான். அதற்கு இப்போ செல்லுவீர்களே, நீங்கள் இந்த வருஷத்தில் நீங்கள் நான் அல்லாட போயிடுவேன் அப்படின்னு. வல அல்லக்கன் தமுர் ரபி மஸ்ஜிதி ஹாதா ஓ கபரி. ஒருவேளை நீங்கள் என் மஸ்ஜிதுக்கு அருகிலோ என் கபருக்கு அருகில் தான் நடக்க வேண்டியிருக்கலாம். இப்போ கியாம நாள் வரைக்கும் வரக்கூடிய விஷயங்களை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு புட்டு வைக்கிறாங்க. எங்கேயுமே எனக்கு இல்ம கைப அல்லாஹ் கொடுத்துருக்குறான் அதனால சொல்கிறேன்னு சொல்லவே இல்லை. ஆனால் எல்லா இல்மும் அல்லாஹ் கொடுத்துருந்தான் பெருமானா சொல்லாங்க. ஊத்தீத்து இல்முல் அவ்வலீன வல் ஆகிர். இந்த இல்ம கைபிசையை சண்டைப்படுகிறாங்கன்னு தெரியல. எல்லாம் ஊத்தீத்துன்னு சொன்னாங்க, கொடுக்கப்பட்டேன். இல்முல் அவ்வலீன வல் ஆகிரின். இதுவே அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் வித்தியாசம் வந்துருச்சு. எப்படி ஷிர்காக ஆகும் அது? அல்லாஹ் எங்கேயாவது ஊத்திட்டுன்னு சொன்னாங்க, நான் கொடுக்கப்பட்டேன் எல்லாம் எங்கேயாவது சொல்லியிருக்காங்க. இவ்வளோ பெரிய இல்மு நான் கொடுக்கப்பட்டேன்னு நல்லா சொல்லியிருக்காங்க. ரப்பி ஜித்னி இல்மா அல்லாஹ் எங்கே கேட்டிருக்கானா? இல்மு இன்னும் அதிகமாக்கா அல்லாஹ் கேட்டிருக்கான்? இல்லவே இல்லை. அவன் தான் இல்முக்கே சொந்தக்காரன். பெருமானார் ரப்பி ஜித்னி இல்மா, இல்மை அதிகப்படுத்த அல்லாஹ் அப்படின்னு பெருமானாரை கேட்க சொல்லி அல்லாஹ் சொன்னதுலேயே தெரியுது. பெருமானாருக்கு அல்லாஹ் கொஞ்சம் கொடுத்துருக்குறான், எவ்வளவோ இன்னும் கொடுக்கல. அது கொடுக்கும்படி பெருமானார் கேட்குறாங்க. ரப்பி ஜித்னி இல்மா, இறைவா இந்த இல்மை நீ அதிகப்படுத்து அப்படின்னு சொன்னாங்க இல்லையா? அப்போ அது என்ன தெரியுது? இல்மு பெருமானார் அல்லாஹ் கொடுத்துருக்குறான். கொஞ்சம் கொடுத்தா கொஞ்சம் கொடுக்கல, இன்னும் கொஞ்சம் கொடுக்கா இல்லைன்னு கேட்குறாங்க சொல்லலாம் அல்லா இடத்துல. அதான் அர்த்தம் இருக்கு. இதில் என்ன போய் இப்போ இந்த ஷிர்க் எங்கே போய் நுழைஞ்சி? இதில் போய் அல்லாவும் சுயமே அறிவான், ரசூலும் சுயமே அறிவார்னு சொன்னால் தானே ஷிர்க்கு உள்ள வருது. இப்போ ஷிர்க்கு உள்ள வர்றதுக்கே வேலையே இல்லை. இதில் சூஃபியாக்கள் எவ்வளோ எளிமையாக இந்த மசாலா வைக்க வைக்கிறாங்க. ஒரே சண்டை. இல்ம கைப் இருக்குதா இல்லையா? பைத்தியக்காரத்தனமான சண்டை. நான் பார்த்த சண்டைகளில் எக்ஸ்ட்ரா பார்த்ததில்லை. தேவபந்தி பரேவலி சண்டை விட அகமக்கான சண்டை எதுவுமே இல்லை. பொறுத்து முட்டாள்தனமான சண்டைங்கிறாங்களே. இப்போ ஷியாக்கள் மோதிக்கிட்டு இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கலாம். ஒன்றுமே சாதாரண ஒரு சின்ன மசாயில்.
இவங்களும் ரசூல்லா புகழ்றாங்க, அவங்களும் ரசூல்லா புகழ்றாங்க. தேவபந்தி கிதாபில் பார்த்தாலும் மௌலூத் ரசூல்லா பற்றி அழகாக கிதாப் நிறைய எழுதியிருக்கிறாங்க. அவங்களும் ஆஷிக் ரசூல்லா, இவங்களும் ஆஷிக் ரசூல்லா இருக்காங்க. கொஞ்சம் விட்டு கொடுக்காம ஒருத்தருக்கு ஒருத்தர் கொஞ்சம் விட்டு, அவங்கள காஃபிருங்க, அவங்கள முஷ்ரிக்குங்க எங்கே முடியும்? தேவபந்திகள் எல்லாம் முஷ்ரிக்குகள் காஃபிர்கள், இவங்க ஃபத்துவா. பரேலிகள்லாம் முஷ்ரிக்குகள், இவங்க ஃபத்துவா. எதுக்குப்பா வாயை மட்டும் போயிட்டே இருக்கு? எல்லாம் சொன்ன மாதிரி தான், வைர முக்கல்லிது கிடையாது, எல்லாம் முக்கல்லிதுகள் தான். இவனுக்கு மத்தியில் பிரச்சனை, அவன் குளிர் காஞ்சிட்டு இருக்கிறான். இந்த வைர முக்கல்லிது வஹாபி இருக்கான, அவன் குளிர் காயிறான். அதெல்லாம் தூக்கி போட்டுருப்பாய். பரேலியும் கிடையாது, தேவபந்தியும் கிடையாது. ஒதுக்குனா ஒதுக்கிட்டு போ. நாம் யாருங்க? நாம் சிஷ்டிய காதிரியா, காதிரியா சிஷ்டியால் உள்ளவர்கள், சுன்னத் ஜமாத் அடிப்படையில் பின்பற்றக்கூடியவர்கள். இந்த மாதிரி சண்டை தேவையே இல்லை. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிற்காலத்தில் நடந்ததை அறிவிக்கிறார்கள். நான் வஃபாத்தாகி விடுவேன், நீங்கள் திரும்பி வரும்போது இருக்க மாட்டேன்னு சொல்கிறாங்க. ஆனாலும் இல்ம கைப் அவங்களுக்கு கிடையாது. பெருமானார் சுயமே இல்லை. அல்லாஹ் கற்றுக் கொடுத்தால் எல்லா இல்ம கைபும் ரசூலுல்லாஹ்வுக்கு இருக்குது. இல்ம ஷஹாதாவும் இருக்குது, இல்ம கைபும் இருக்குது. அல்லாஹ் கற்றுக் கொடுத்தார். உலகில் யாருக்குமே கொடுக்கப்படாத இல்மு கொடுக்கப்பட்டவர்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மஸலா ஹல். வாங்க